ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சாரா ஜெஃபி சேனல். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரணும்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா மிக்சட் ஊறுகாய். அதுக்கு நம்ம 15 எலுமிச்சம்பழம் அது மாதிரி தான் வச்சு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து கட் பண்ணி காமிக்கிறேன். இப்படி கட் பண்ணி 4ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இடையில உப்பு வைங்க, கல்லுப்பு வைங்க, சால்ட் போடாதீங்க. தூள் உப்பு போட்டிங்கன்னா அது உங்களுக்கு அவ்வளோ இருக்காது. கல்லுப்பு தான் போடணும் ஊறுகாய்க்கு எப்பயுமே. கல்லுப்பு போட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கணும். நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க, நிறையாவே வச்சுக்கோங்க. நம்ம இதை ஊற வைக்க போகிறோம். கொஞ்ச நாள் வச்சு ஊற வச்சோன்னா அதுவே இத்துரும். அப்படி இத்துச்சுன்னா நம்மளுக்கு ஊறுகாய் நல்லா வரும். இப்போ நம்ம எடுத்து காமிக்கிறது இது 3 வீக் அப்புறம் வந்தது. இப்படி தான் இருக்கும் 3 வீக் அப்புறம். இப்படி போட்டு ஊற்றிட்டோன்னா அதுவாக வந்துடும். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம கல்லுப்பு போட்டிருக்கோம்ல. கல்லுப்பு நம்மளுக்கு அப்படியே கன்வே ஆகிரும் தண்ணியாக. அதனால் நம்மளுக்கு இப்படி வந்துடும். இப்போ நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. இந்த சைஸ் பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 10 நெல்லிக்காய் அப்படி எடுத்துக்கோங்க. 10 நெல்லிக்காய் எடுத்து க்யூபாக கட் பண்ணியிருக்கேன். இப்படி க்யூப் சைஸில் கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் பூண்டு 4-5 பூண்டு, பெரிய பூண்டை எடுத்து குட்டி குட்டியாக இருக்கணும். இப்போ வெந்தயம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. தவா எண்ணெய் எதுவுமே விடாமல் அந்த தவா காஞ்சோடனே வெந்தயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா ரொம்ப கருகணும்னு அப்படி இல்லை, நார்மலாக வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம தவா இன்னொன்று வச்சு இப்போ நம்ம சீரகம் போட போகிறோம். சீரகம் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். வெந்தயம் ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன், 1.5 ஸ்பூனு. சீரகமும் ஈக்குவல் அளவுக்கு போட்டாலே போதும். 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். இதுவும் நல்லா வதங்கினோடனே நம்ம இதே எடுத்துடலாம். நல்லா ஹீட்டில் வச்சு வதக்குங்க, கருகாமல் பார்த்துக்கோங்க. இந்த லோ ஹீட்டும் இல்லாமல் ஹை ஹீட்டும் இல்லாமல் நார்மலாக வச்சு வதக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை வதங்கினோடனே எடுத்துருவோம். இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை வதங்கிருச்சு. இது ரெண்டையும் வச்சுக்கோங்க. அப்புறமேட்டுக்கு திரும்ப இன்னொன்று தடவை தவா வச்சு ஒரு 10-15 வரமிளகான்னு சொல்லுவாங்க, இது பெரிய வரமிளகாய். இதை நம்ம ஹீட் பண்ணலாம். இதையும் அதே மாதிரி அதே ப்ரொசீஜர் தான். இதையும் நம்ம நல்லா ஹீட் பண்ணலாம். இதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது கொஞ்சம் வதக்க போகும்போதே கொஞ்சம் ஒரு மாதிரி காட்டமாக வரும், அதனால் ஒன்றும் இல்லை, வதங்கலாம் நல்லா. அதே மாதிரி நார்மலாக வச்சு வதக்குங்க. இதுவும் வதங்கினோடனே எடுத்துடலாம், பிளேட்க்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை வதக்கி வச்சுருந்தோம்ல, இது ஆறி இருக்கும். இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு அடிச்சிடலாம். நரன்னு தான் அடிக்கணும், தண்ணி ஊற்றி அரைக்கணும். பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கோங்க. பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். இப்படி வந்துடும். பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் கொட்டிட்டு இப்போ நம்ம அந்த காஞ்ச மிளகா வதக்கி வச்சோம் இல்லையா, அதை எடுத்து திரும்ப நம்ம போட போகிறோம். அதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதை தண்ணி ஊற்றி அரைங்க. தண்ணி ஊற்றி அரைங்க, அப்போ தான் இது கொஞ்சம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், நார்மலாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா இப்படி வரும். இதுவும் குறன்னு தான் வரும். அப்படி அரைச்சிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு சட்டி காயட்டும். இப்போ நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். ஒரு 1/4 லிட்ரு ஊறுகாய் மிக்சர்னுக்குனா 1/4 லிட்ரு போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் எப்பயுமே. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, 1/4 லிட்ரு ஊற்றி இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும், எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடலாம். எண்ணெய் நல்லா காயட்டும், காஞ்சதும் தான் போடணும், இல்லாட்டி அது கொஞ்சம் இதுவாகிடும். ஏன்னா நம்ம ஊறுகாங்கிறது நிறையா நாள் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதான, வெளியே வாங்கினா அது எஃபெக்ட் ஆகும் தான் நம்ம வீட்டிலையே செய்கிறோம் ஹோம்மேடாக. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் கொதித்ததும் கடுகு போட்டுக்கலாம். subscribe to my channel.
அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கடுகு பொரியட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு போடலாம். பூண்டு போட்டுக்கோங்க, கட் பண்ணி வச்ச பூண்டும் அதே மாதிரி கொதிக்கட்டும். நல்லா இது பொரிஞ்சு வரணும். ஏன்னா நம்ம இதையும் தானே போட போகிறோம் மிக்சருங்கிறதுனால இதை ஃபஸ்ட் போட்டு பொரியட்டும். அப்புறம் கருவேப்பிலை போட்டுடணும். ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை உருவி போட்டுக்கோங்க, கழுவி. பூண்டு வந்து கோல்டன் ப்ரௌன் அது மாதிரி வரப்போகும்போது தான் நீங்கள் கருவேப்பிலையை போடணும். இது 3 இப்போ நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்புறமா நம்ம ஒரு பச்சை மிளகா மட்டும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி விட்டு அப்புறமேட்டுக்கு நம்ம வரமிளகா அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். இதை போட்டுக்கிட்டாச்சு. வரமிளகா அரைச்சி வச்சதையும் போட்டுட்டு நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா வரமிளகா போட்டாலுமே நம்ம காரத்துக்காக சில்லி பவுடர் போட்டு தான் ஆகணும். மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அப்புறமா நம்ம டிடி பெருங்காயத்தூள் சொல்லுவாங்கள்ல, பெருங்காயத்தூள், அது எதுவாக இருந்தாலும் ஓகே. பெருங்காயத்தூள் எடுத்துகிட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் போட்டு இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் போட்டதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அப்புறம் நம்ம வந்து வெந்தயமும் சீரகமும் அரைச்சி வச்சிடணும். அந்த பவுட்ரு எடுத்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது. அப்புறமா நம்ம அந்த ஊறுகாய் போட்டோம் இல்லையா, அதை எடுத்து போட்டுக்கோங்க. இப்போது ஊறுகாய் மட்டும் எடுத்து போடுங்க. எலுமிச்சம்பழம் இருக்கும் இல்லையா, அதை நம்ம ஊறுகாய் மாதிரி பண்ணுறதும் அதை எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறமா நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சுருந்ததை போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா கீழே ஒரு மாதிரி அடி பிடிச்சிடும். அப்புறம் மசாலாலாம் போட்டிருப்போம்ல, எண்ணெய் நல்லா எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகணும். அப்புறமா நம்ம அந்த ஊறுகாயிலே ஒரு தண்ணி மாதிரி இருக்கும், அதை நம்ம இப்படி ஓட்டக்கரண்டி சம்திங் இது சொல்லுவாங்க, பொரிக்கிற கரண்டி, இதில் வச்சு எடுத்தோன்னா நம்ம அந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்க கொட்டையெல்லாம் தண்ணியில் மிக்ஸ் ஆகிருக்கும். அதனால் நம்ம தண்ணியை மட்டும் எடுக்கணுங்கிறதுக்காக இப்படி இந்த கரண்டியில் எடுத்தோன்னா வந்துடும். கொட்டை இல்லாமல் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுவும் அந்த உப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. எலுமிச்சம்பழத்தில் இருக்க பேலன்ஸ் தண்ணி ஊற்றி நல்லா கலரிக்கோங்க. இப்போ இது இந்த ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் இதை இப்படியே விட்டு நல்லா கிண்டிட்டு இப்படியே கொஞ்சம் பார்த்துக்கலாம். இது நல்லா வரட்டும். கொதிக்கிற ஸ்டேஜ் மாதிரி வரும். இதில் நல்லா கிண்டிட்டு அப்புறமேட்டுக்கு மூடி போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கொதிக்கும். நல்லா எண்ணெயோடு மிக்ஸ் ஆகிட்டு எண்ணெய் திரியும். நம்ம நார்மல் ஹீட்டை விட சிம் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு நல்லா எண்ணெய் தனியாக திரிஞ்சு வர்றது உங்களுக்கு தெரியுதா? நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துடும், பபிளாக வரும். இப்போ ஆல்மோஸ்ட் எங்களுக்கே நல்லா ஸ்மெல் வருது. இப்போது நீங்களும் செய்கிறப்ப நல்லாவே ஸ்மெல் வரும். இதே மாதிரி கொதிக்கட்டும். அப்பப்போ எடுத்து கிளறி மட்டும் விட்டுக்கோங்க, அப்புறம் அடி பிடிச்சிடும். அதனால் அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு 5 to 10 minutes போதும் இதுக்கு. 7 minutes போதும். 5 to 7 minutes போதும் இதுக்கு. அப்புறமா நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். இங்கே பார்த்தீங்களா, சூப்பராக ஹெல்த்தியாக வீட்லேயே செய்கிற ஹோம்மேட் மிக்சடு பிக்கிள். இதுன்னு நம்ம வீட்டிலே செய்யலாம். ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டம்னு நினைப்பீங்க, அவ்வளோலாம் இல்லை, ஈஸியாகவே செய்யலாம் நம்ம வீட்டில். இதில் நீங்கள் மாங்காய் மிக்சர் ஊறுகானாலே நிறையா பேர் மாங்காய்னு எதிர்பார்ப்பீங்க. இது வந்து மாங்காய் சீசனில், அதனால் நாங்கள் போடல. அப்படி போடணுன்னா நீங்கள் அந்த எலுமிச்சம்பழம் அதோடையே நீங்கள் போட்டுடலாம். இப்போ நம்ம இதுதாங்க ரொம்ப ஈஸியான பிக்கிளுங்க. இதுக்கு போய் நிறையா பேர் கஷ்டம்னு நினைப்பீங்க. இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம்ல, இதை வந்து எதில் கன்வே பண்ணணும்னா, ஒரு பெரிய